ரூபனுடைய பிரச்சனை சிமியோனுக்கு புரியும், சிமியோனுடைய பிரச்சனை ரூபனுக்கு புரியும். ஆனால் யோசேப்புடைய பிரச்சனை மற்ற யாருக்கும் புரியாது. அதனால தான் என் சகோதரர்கள் என்னை அந்நியன மாதிரி, என்னை யாரோ மாதிரி பார்க்குறாங்க. தேவ திட்டமுடையவன் சந்திக்கிற பிரச்சனை. ஏன்னா அவன் பிரச்சனை அவனுக்கு வர பிரச்சனையே அவனுக்கு அல்ல, அவன் மேலே இருக்கிற. இந்த யோசேப்பின் சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி போடும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 37வது அதிகாரம் 20வது வசனத்தில், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஏன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனை அனைத்துமே அவங்க மேல இருக்கிற திட்டத்தினால. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் இருக்கணும்.